ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்லே 2 சக்சஸ்ஃபுல் டீம்ஸ்னா அது ஒன்று மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று சிஎஸ்கே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆனா ஏன் இவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏன்னா அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாத சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அது. அண்ட் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் வந்து வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம மும்பை இந்தியன்ஸோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் வந்து அவங்க ஆக்ஷன்லயும் வந்து பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஆக்ஷன்ல எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு டிஃபென்சிவான டீம், அதாவது கொஞ்சம் போலிங் டாமினேட்டடான டீம். அவங்க ஜென்ரலா வந்து அவங்க போலிங் தான் வந்து அவுட் ஷைன் பண்ணும் அவங்க பேட்டிங்கை விட. அண்ட் நீங்க அவங்க ஜெயிச்ச சீசன்ஸ்லாம் கூட எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய டோட்டல்ஸ்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஈவன் ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல கூட வந்து நிறைய லோ ஸ்கோர்ஸ்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2013 ஐபிஎல் ஃபைனல்ல 149 டிஃபெண்ட் பண்ணாங்க, 2017 ஐபிஎல் ஃபைனல்ல 129 டிஃபெண்ட் பண்ணாங்க, அண்ட் 2019லயும் பாத்தீங்கன்னா 149 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃபென்சிவான டீம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ என்னதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு டிஃபென்சிவான டீமா இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும். அதாவது டாப் டு பாட்டம் அவங்க மிடில் ஆர்டர்லேயும் சரி, ஓப்பனிங்கும் சரி, இல்லை லோவர் மிடில் ஆர்டரும் சரி, ஜென்ரலாக வந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கூட வந்து சானத் ஜெயசூர்யா, சச்சின் டெண்டுல்கர் தான் ஓப்பனிங்கு, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அங்கேயே. அண்ட் நடுவில் வந்து லெண்டில் சிமன்ஸ், பார்த்திவ் பட்டேல், இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா, திலக், இப்போ முதல்ல வந்து சூர்யா, இஷான் கிஷன் இருந்தாரு. ஸோ மோஸ்டா வந்து இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க. அது ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து எதுல ஹெல்ப் பண்ணும்னா, ஜென்ரலா ஒரு போலர் போடும்போது, அதாவது ஒரு ரைட் ஹேண்டருக்கு போட்டார்னா அவர் வந்து அதே லைன் அண்ட் லெங்க்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரே பேட்ஸ்மேனுக்கு போட்டா. ஆனா இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் அடிச்சாலே வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்துடுறாரு ஸ்ட்ரைக்குக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வர்றதுனால வந்து அவர் வந்து கொஞ்சம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணும், அவரோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உடனே வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கும்போது ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ஃபீல்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஜென்ரலாக வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து ஒரு சைடு வந்து லாங்கர் சைடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஷார்ட் சைடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெக் சைடு வந்து ஷார்ட் சைடாக இருந்தால் அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து பவுண்டரிஸ் அடிக்கலாம். அண்ட் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெக் சைடு ஷார்ட்டாக இருந்தால் அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து பவுண்டரிஸ் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஷார்ட் சைட் ஆஃப் த கிரவுண்டை வந்து டார்கெட் பண்றதுக்கு. அண்ட் இந்த மிடில் ஆர்டர்லயும் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஜென்ரலா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையும் லெக் ஸ்பின்னர்ஸையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அது ஸ்பின்னிங் இன் டு த பாடி, ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஆனா ரைட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சைனா மேன் போலர்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான், அதாவது லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆனாலும் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அது ஸ்பின்னிங் இன் டு த பாடி, ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியரா தான் இருக்கும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. அண்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து ஒரு பிளேயர் அக்ரெசிவா ஆடினார்னா இன்னொரு பிளேயர் வந்து ஆங்கர் பண்ணுவாரு. அண்ட் அந்த ஆங்கர் பிளேயரும் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா வந்து ஒரு 20 பால்ஸ் வரைக்கும் தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து 130 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாரு. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா வந்து அவரும் வந்து அக்ரெசிவ் ரூட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் டெத் ஓவர்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா ஒரு 2 ஸ்பெஷலிஸ்ட் ஹிட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொல்லார்ட், பாண்டியா அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பாண்டியா, ரதர்ஃபோர்ட் இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிம் டேவிட், ரொமாரே ஷெஃபர்ட்லாம் நடுவில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 2 ஸ்பெஷலிஸ்ட் ஹிட்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து டீம்ல இருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன்லயும் வந்து அவங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும், அதாவது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எடுக்கணும் அண்ட் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஹிட்டர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த 2 ஸ்பெஷலிஸ்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து அடிக்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து அவ்வளவோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா வந்து அவங்க 6 அடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நீங்க டெத் ஓவர்ஸ்ல போயிட்டு லெஃப்ட் ரைட் காம்போலாம் வந்து வேலைக்காகும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. யார் நிறைய 6 அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரெஃபரன்ஸ். ஸோ அங்க வந்து ரைட்டு லெஃப்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போலிங் அண்ட் ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஸோ போலிங்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து அந்த ரைட் லெஃப்ட் காம்போ தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கேயும்.
ஜென்ரலா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பவுலர்ஸை வந்து பவுலிங் ஆங்கிள்ஸ் அண்ட் ரிலீஸ் பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எந்த ரெண்டு பவுலருக்குமே வந்து ஒரே ரிலீஸ் பாயிண்ட் இருக்காது அண்ட் ஒரே ஆங்கிள் இருக்காது. எல்லாருக்குமே வேற வேற ஆங்கிள்ஸ் வேற வேற ரிலீஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க பிளேயர்ஸ் எல்லாம். அண்ட் 90% ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமரை வச்சு தான் போடுவாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து இது வந்து ஒரு மாதிரி கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதை நீங்க வந்து காலங்காலமாவே பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது IPL 2008ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை. அதாவது ஃபர்ஸ்ட் 2008ல வந்து ஆஷிஷ் நேரா எடுத்துட்டு வந்தாங்க லெஃப்ட் ஆர்ம் சீமரா. அதுக்கப்புறம் ஜஹீர் கான் வந்தாரு, அதுக்கப்புறம் மிச்சல் ஜான்சனு, அதுக்கப்புறம் மிச்சல் மெக்லனகனு, ட்ரெண்ட் போல்ட்டு, இந்த மாதிரி வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு வந்து நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்ஷன்லயும் வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அக்ரெசிவா போவாங்க எப்பவுமே. அண்ட் இந்த மாதிரி வந்து வேற வேற ஆங்கிள்ஸ்ல இருந்து போட்டு வேற வேற ரிலீஸ் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால பேட்ஸ்மேனுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2020 டீம் எடுத்துப்போம். அதுதான் வந்து அவங்களோட மோஸ்ட் டாமினேட்டிங் டீம் தான் அது 2020 டீம் தான். அதுல பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட், ஜேம்ஸ் பேட்டின்சன் இல்லைன்னா நேத்தன் கோட்லேயில், அதுக்கப்புறம் பும்ரா, இவங்க 3 பேர் தான் வந்து பவர் பிளேல போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் தான் மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் வந்து ட்ரெண்ட் போல்ட் தான் போடுவாரு. ஏதாவது ஒரு ஒகேஷன்ல, அதாவது இப்போ பும்ராக்கு வந்து ஏதாவது ஒரு மேட்ச் அப் இருக்கும், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து வேற ஒரு போலருக்கு கொடுப்பாங்க. ஆனா மோஸ்டா வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் வந்து போடுவார் ஃபர்ஸ்ட் பால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார்னா அடுத்த ஓவர் வந்து மோஸ்ட்லி வந்து ஜேம்ஸ் பேட்டின்சன் இல்லைன்னா நேத்தன் கோட்லேயில், ஸோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைட் ஆர்ம் போலர், அதாவது நேரா வரும். அவங்களோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து நேரா வரும். பும்ரா மாதிரி வந்து இந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் 3வது ஓவர் தான் வந்து பும்ரா போடுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு போலருக்கும் ஒரு ரிலீஸ் பாயிண்ட், அதாவது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து இங்க ஒரு ரிலீஸ் பாயிண்ட், கூல்டர்னெயிலுக்கு வந்து நேரா இருக்கும். அண்ட் ஜஸ்பிரித் பும்ராக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்து உள்ள வரும். ஸோ ஒரே டைப் ஆஃப் ரிலீஸ் பாயிண்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ணி லைன் அப் பண்ணி ஆடிடலாம். ஆனா இங்க வேற வேற ரிலீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால, வேற வேற ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால பேட்ஸ்மேனுக்கு வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பவர் பிளேல வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அவங்க பவர் பிளேல வந்து நிறைய விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. அண்ட் ஜென்ரலா வந்து பவர் பிளேல வந்து ஸ்டம்ப்ஸை தான் வந்து நிறைய அட்டாக் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸை வச்சுதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ ஜென்ரலா ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ காலங்காலமா வந்து ஹர்பஜன் சிங் தான் வந்து ஆஃப் ஸ்பின்னரா இருந்தாரு. அண்ட் அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ராகுல் சாரை உள்ள கொண்டு வந்தாங்க. ராகுல் சார், மயங்க் மார்க்கண்டே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க ஆஃப் ஸ்பின் போகாம வந்து லெக் ஸ்பின்னுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணி திரும்பி வந்து ஆஃப் ஸ்பின்னுக்கே வந்துட்டாங்க. அல்லாஹ் ஹசன் ஃபரை கொண்டு வந்துட்டாங்க உள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஆஃப் ஸ்பின் தான் ப்ரெஃபரபிள். ஆனா லெக் ஸ்பின் கிடைச்சாலும், ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் கிடைச்சாலும் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ராகுல் சாரை வச்சுதான் வந்து அவங்க 2020 சீசனை வந்து வின் பண்ணாங்க. அண்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையும் வந்து கன்ஃபார்ம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருப்பாரு கண்டிப்பா அந்த டீம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரக்யான் ஓஜா, குர்னால் பாண்டியா, இப்போ மிச்சல் சாண்டனர், அந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருப்பாரு டீம்ல. ஸோ இங்கேயும் வந்து அந்த ரைட் லெஃப்ட் காம்போ தான், ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் இங்கேயும் அதே கதை தான், வேற வேற ரிலீஸ் பாயிண்ட், வேற வேற ஆங்கிள் இருந்து வரும் பாலு. ஸோ அதுதான் வந்து பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் ஆடுறாங்கன்னா ஜென்ரலா வந்து அந்த ஆஃப் ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பின்னிங் அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன்ன்றதுனால வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்ல இருந்தாருன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்ல இருந்தாருன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப் ஸ்பின்னர் கொடுப்பாங்க. ஆஃப் ஸ்பின்னர் கொடுத்து டாட் பால்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஏற்றுவாங்க. ஒருவேளை வந்து ரைட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்ல இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பால்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுத்து அங்க வந்து டாட் பால் கிரியேட் பண்ணி ப்ரெஷர் ஏற்றி அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் டாட் பால்ஸ் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஃபீல்ட் செட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. ஸோ இப்போ ஃபீல்டிங்கை பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர், அதாவது அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் கூட இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஸ்லிப்பு, ஒரு தேர்ட் மேனு, ஒரு ஃபைன் லெக், மோஸ்ட்லி வந்து இந்த ஃபீல்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பால் ஸ்விங் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தேர்ட் மேனை உள்ள கொண்டு வந்துட்டு ஃபைன் லெக்கையும் ஸ்கொயர் லெக்கையும் வச்சிருவாங்க. ஏன்னா பால் வந்து ஸ்விங் ஆகிறதுனால மோஸ்டா வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விம்மருக்கு வந்து இன் ஸ்விங் தான் ஆகும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ ஸ்விங் ஆகிறதுனால அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஆடினர்னா வந்து அவுட் ஸ்விங் ஆகும். ஸோ அந்த ரீஜன்ல தான் வச்சிருப்பாங்க. அதாவது ரைட் ஹேண்டர்னா வந்து ஃபைன் லெக்கு, ஸ்கொயர் லெக்கு. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டர் ஆடினார்னா தேர்ட் மேனு
டீப் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் மோஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பு, ஒரு தேர்ட் மேனு, ஒரு ஃபைன் லெக், இதை வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிங்குக்குள்ள இருக்கிற ஃபீல்டர்ஸ், அதாவது அந்த 30 yard சர்க்கிள்குள்ள இருக்கிற ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு 5 meters உள்ள தள்ளி தான் நிற்பாங்க அந்த சிங்கிளை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதாவது அந்த சிங்கிள் போலனா ஒருவேளை டாட் பால் ஆயிடுச்சுன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்பவுமே அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க 5 meters உள்ளே இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த சிங்கிளை ப்ரிவென்ட் பண்ண முடியும். குவிக் சிங்கிள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் உள்ள இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கான ஃபீல்டும் கூட. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வச்சிருந்தா ரொம்ப உள்ள அமுக்கிற மாதிரி இருந்தா பேட்ஸ்மேன் வந்து ஜென்ரலா வந்து மேல அடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. அதாவது ஃபீல்டர்ஸ்க்கு மேல அடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஷாட்டை கிரியேட் பண்ணும் கன்ஃபார்மா. அதுலதான் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ 2 டாட் பால் போனதுக்கு அப்புறம் வந்து 3வது பால் வந்து சரி தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஃபால்ஸ் ஷாட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரு, ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் எப்பவுமே வந்து இருந்துட்டே இருப்பாங்க. அது ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஜென்ரலா வந்து இந்த மிட் ஆஃப் கடிச்சிட்டு இல்ல மிடானு கடிச்சிட்டு இல்ல டீப் மிட் விக்கெட் அடிச்சுட்டு கவர் கடிச்சிட்டு வந்து ஒரு சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து அந்த 2 ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அது வந்து ஒரு மெயின் கேட்சிங் பொசிஷனும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள்ஸ் ப்ரிவென்ட் பண்ணி நிறைய வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த டாட் பால் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரல் டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஜென்ரலான டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் தான். ஜென்ரலா எல்லா டீம்ஸும் வைக்கிற மாதிரி தான். ஒரு லாங் ஆன் லாங் ஆஃப், டீப் மிட் விக்கெட், டீப் ஸ்கொயர் லெக், டீப் கவர். ஸோ இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ பின்னாடி தேர்ட் மேன் ஃபைன் லெக்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு இப்படிதான் வச்சிருப்பாங்க. யார்கர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க. எஜ் வாங்கி போச்சுன்னா அது பேட்ஸ்மேனோட லக்கு. ஸோ மோஸ்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல்டா வச்சிருப்பாங்க. ஒருவேளை மாத்தணும்னா வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ரேம் ஷாட் அடிக்கிறாரு இல்ல ஒரு ஸ்கூப் அடிக்கிறாரு அந்த மாதிரினா வந்து ஃபீல்டை மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஜென்ரலா வந்து இந்த ஃபீல்ட் செட் வச்சுதான் போவாங்க. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னும் டீப்பா போனோம்னா இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போலரோட ட்ரெஜெக்டரியை பார்ப்பாங்க. ஸ்பின்னர்னா வந்து எவ்வளவு லூப்பியா போகுதுன்னு பார்ப்பாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எவ்வளவு பிளாட்டா போடுறாரு, எவ்வளவு லூப்பியா போடுறாரு அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அண்ட் பேட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குது, அவரோட பேட் ஸ்விங் எப்படி இருக்கு, பேக் லிஃப்ட் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஒரு பிளேயரை வந்து டீம்லயே எடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள போனோம்னா வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் பெருசா போவோம். 1 hour போயிடும் அந்த வீடியோ. ஸோ அதுக்குள்ளலாம் நான் வந்து டீப்பா போல. ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து அவங்களோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி மும்பை இந்தியன்ஸோடது. இதை வச்சுதான் வந்து அவங்க ஜென்ரலா வந்து ஆக்ஷன்லயே வந்து டீமை வந்து பில்ட் பண்றாங்க. கன்ஃபார்ம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் எடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு 2 போலரு. அண்ட் அந்த 2 போலருக்கும் வந்து ஒரே ரிலீஸ் பாயிண்ட் இருக்காது. அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைட் லெஃப்ட் காம்போ அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆப்ஷன்ல போய் இதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது முக்கியமா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த டீமோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறது அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.